துரோகிகளால் நாம் வீழ்ந்தோம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் பொது மேடையில தெரிவிச்சிருக்காரு. அவர் துரோகின்னு யாரை குறிப்பிடுறாரு? எந்த நிபந்தனையுமே இல்லாம நாங்க கட்சியில மறுபடியும் வந்து சேர தயாரா இருக்கோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் தலைமையிலையும் சசிகலா அன்கோ தலைமையிலையும் சொல்லியிருக்காங்க. ஆனா வாயே திறக்காம இருக்காரு எடப்பாடி அவர்கள். அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறாரு 2026 தேர்தல்ல? நான் 43 வருஷமா அதிமுகவோட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். நான் பல தலைவர்களை பார்த்துட்டு தான் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். என்னை சிக்க வைக்க நினைக்காதீங்க, என்னை சீண்டி பார்க்காதீங்க. யாரு செங்கோட்டையன் அவர்களை சிக்க வைக்க நினைக்கிறா, சீண்டி பார்க்கறா? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. என்னை சீண்டாதீங்க, நான் பாட்டு என் வழியில் போயிட்டு இருக்கேன். என்னை எதுலேயும் நீங்கள் சிக்க வைக்க முடியாது. நான்லாம் பல பேரை பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் கோபியில் 108வது பிறந்தநாள், யாருக்குன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 108வது பிறந்தநாளை கொண்டாடிட்டாங்க. என்னது, எம்ஜிஆர் அவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் பிறந்தநாளா அப்படின்னு நீங்களாம் கேட்கறது புரியுது. அதுக்கான விளக்கத்தை அவரே அந்த மேடையில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரோடு கிழக்கு தேர்தல் இப்போ நடந்தது பார்த்தீங்களா சமீபத்தில், அதாங்க சீமான் அவர்கள் கூட 20,000 ஓட்டு வாங்கி தோத்தார் பார்த்தீங்களா, அதே தேர்தல். அந்த தேர்தல் காரணமாக தான் இது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ அந்த நிகழ்ச்சிக்கான நேரம் வந்துருச்சு, நம்ம இதை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தாலும் சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, சும்மாங்க, என்னன்னா இவர் ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு பிரச்சனை பண்ணார். அதாவது அந்த அத்திக்கடவுர் அவிநாசி திட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல் இதுக்காக எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க விவசாயிகள் சார்பில். அதில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் படமோ ஜெயலலிதா படமோ இல்லை, அதனால் நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி அவர் புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது பார்த்தீங்களா. ஸோ இந்த சூட்டோட சூடாக நம்ம இன்னொரு பிரச்சனையை பண்ணி ஆகணும், அந்த போர்க்குடியை அப்படியே இறக்காம இன்னொரு பிரச்சனையை கலப்பணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் அவர் ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. அந்த வேலை ரொம்ப பரபரப்பாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி என்ன வேலை? அவரே வந்து சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அந்த ஃபோட்டோ இல்லாத ஒரு காரணத்துக்காக தான் நான் வரல அப்படின்னு அவர் தரப்புலே சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது அங்கே என்னங்க பிரச்சனை நடந்திருக்கோம் அப்படின்னா, அதாவது பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் வழக்கமாக அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோவோ இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோவும் பெரிய அளவில் வைப்பாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அப்படின்றதுனால அவரோட ஃபோட்டோவோ ஒரு அதை விட சின்ன சைஸில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் கலந்துக்கிற முக்கிய நிர்வாகிகளோட ஃபோட்டோஸில் எடப்பாடி அவர்களோட ஃபோட்டோவோட சின்ன சைஸில் வைக்கிறது தான் வழக்கம். ஆனால் இந்த வாட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொதுச் செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா எடப்பாடி அவர்கள், அவருடைய ஃபோட்டோக்கு நிகராக அதே சைஸில் இவங்க செங்கோட்டையனுடைய ஃபோட்டோவோ இருந்திருக்கு. இது என்னடா அதிமுகவுக்கு வந்த சோதனை, இப்போ தான் அவர் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னார், இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் 2 பேரோட ஃபோட்டோவும் ஒரே சைஸில் இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கவங்களாம் பரபரப்பாயிட்டாங்க. மேடையில் ஏதாவது பரபரப்பாக பேசுவார் பார்த்தா மேடையவே அவர் வந்து பரபரப்பாக ஆக்கி வச்சிருக்காரு. சரி, மேடை இவ்வளோ பரபரப்பாக இருக்கே, அப்போ இவர் ஏதோ ஒரு பரபரப்பான நியூஸை தான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு ஏதோ கட்சியில் மறுபடியும் ஒரு குழப்பம் இருக்குன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, நான் இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக தான் இருக்க விரும்புகிறேன், நான் எப்பயுமே தலைவனாகணும்னு ஆசையே பட்டது கிடையாது, என்ன நான் வந்து ஒரு சாதாரண தொண்டனாக ஆரம்பித்து இன்னைக்கு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் பேரிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழிகாட்டுதல் பேரிலும் அவங்க வழியில் நடந்து அவங்க இறையாண்மையில் நடந்து நான் இவ்வளோ தூரம் பயணப்பட்டு தான் இங்கே வந்திருக்கேன். என்னையெல்லாம் நீங்கள் அசைச்சு பார்க்கவே முடியாது, என்னை எதுலேயுமே நீங்கள் சிக்க வைக்க முடியாது, நான் ஒன்று பேசினா அதை ஒன்று பேசி அப்படியே பில்டப் பண்ணி என்னை எதுலையா மாட்டி விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை. நான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துலேருந்தே கட்சியில் இருக்கேன். அம்மையார் ஜெயலலிதா கூட நான் வந்து கிட்டத்தட்ட 14 முறை தமிழ்நாடு முழுதும் சுற்றுப்பயணம் போயிருக்கேன். ஒரு கிராமத்துலேயும் ஒரு நிர்வாகியோட பேர் கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நான் இந்த கட்சியில் வேலை செஞ்சுருக்கேன். கட்சிக்காக நான் நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய பதவிகள்லாம் என்னை தேடி வந்த போது அந்த வாய்ப்புகளை கூட நான் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நாகரிகமாக நான் வந்து கடந்து போயிருக்கேன். இல்லை பரவாயில்ல, எனக்கு கொடுக்கலனா பரவாயில்ல, நம்ம சொன்ன தம்பி தான், நம்ம தம்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்த ஆள். என்னை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறீங்க, ஸோ நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் வந்து என்னை இந்த வாட்டி எதுலேயே சிக்க வைக்க முடியாது, இங்கே வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உடனே கேட்காதீங்க, பக்கத்தில் எதுவும் டீ கடை காஃபி கடை இல்லையா, எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறேமான்னு. அவர் கிடைக்காதுன்னு சொன்னது வந்து இன்னைக்கு நியூஸ் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் நியூஸ் பேப்பரில் போடுறக்கோ யூடியூப் சேனலில் போடுறக்கோ என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த நியூஸும் கிடைக்காது அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை பற்றி எவ்வளோலாம் பெருமையாக பேசியிருக்காங்க அப்படின்னு
அப்படின்ற வீடியோவையும் அவர் போட்டு காமிச்சிருக்காரு. அதாவது அம்மா கண்ணை அசைச்சா போதும், அவங்க கையை நீட்டினா போதும், அவங்க எதுக்காக நீட்டுறாங்க கையை, எதுக்காக கண்ணை அசைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு உடனே அதை செஞ்சு முடிக்கிற ஆள் நான். எனக்கு கட்சியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்களுக்கு என்ன தேவைன்றத புரிஞ்சு நடந்துக்கிட்ட ஆள் நான். ஒரு எம்ஜிஆர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு ஒரு பொதுக்குழு போடுங்கன்னு சொன்னால் 3 பொதுக்குழு நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான நிர்வாக திறமையுடைய ஆள் நான் என்னை வந்து நீங்கள் லேஸில் நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவோட புகழையும் பாடி அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபோனில் அந்த வீடியோவையும் அவர் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருக்காரு. பாருங்கள் என்னை பற்றி அம்மாவே எவ்வளோ பெருமையாக பேசியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து தொண்டனாகவே இருக்கணும்னு நினைக்கிற ஆள் எதுக்கு உங்களை பற்றி நான் நல்லவன் வல்லவன் எனக்கு நாளும் தெரியும், நான் அந்த காலத்துலேருந்தே பல தலைவர்களை பார்த்து வந்தவன், என்னை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படி நீங்கள் பேசுறீங்க, தொண்டனாக இருக்க நினைக்கிறவர் எதுக்கு இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் கிளப்பிட்டு இருக்கீங்க? அதாவது சசிகலா தரப்போட எந்த இதுவும் வச்சுக்கூடாதுன்னு எடப்பாடி அவர்கள் நினைக்கிறாரு. அப்புறம் அவங்களோட நீங்கள் ஏன் விசுவாசம் காட்டுறீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பாருங்கள், உங்களை திரும்பி அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் உங்களோட ஃபோட்டோ வந்து எடப்பாடி அவர்களுக்கு நிகர ஒரு பெரிய ஃபோட்டோவாக போட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான சர்ச்சையெல்லாம் எதுக்கு ஏற்படுத்துறீங்க? உங்கள் வேலை கட்சிக்கு தொண்டாற்றுறது, நீங்கள் இந்த கட்சியை மேலும் மேலும் வளர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் நீங்கள் கிளப்பியிருக்கீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எடப்பாடி தரப்பில் இருக்கவங்க அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இதோட தான் போச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 43 வருஷமாக நான் இந்த கட்சியில் இருக்கேன், இது வரைக்கும் நான் யாரையும் தாக்கியும் பேசுறதில்லை, யார் மனசு புண்படுற மாதிரி பேசுறதில்லை, எந்த பதவிக்கும் நான் ஆசைப்பட்டதில்லை, என் வாசலை தேடி பதவி வந்தப்போ கூட அதை நான் வந்து பெரிய மனசு பண்ணி விட்டு தான் கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை வந்து எதுலையா சிக்க வைக்க பார்க்குறீங்க, அதெல்லாம் முடியாது. என்னுடைய நோக்கம் எல்லாமே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் காட்டி கொடுத்த வழியில் செல்றது தான், அவங்களுடைய இறையாண்மை வழியில் செல்றது தான் என்னோட வேலை. மற்றபடி கட்சியை 2ஆ உடைக்கிறது என் வேலை இல்லை, போர்க்குடி தோக்குனது சொல்றதெல்லாம் சும்மா பொய், அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இன்னொரு விஷயமும் வைக்கிறாரு. அது என்னன்னா, போன வாட்டி நம்ம தேர்தலில், அதாவது அதிமுக தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே இங்கே இருக்க சில துரோகிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் துரோகிகள்னு யாரை குறிப்பிடுறாரு அப்படின்றது தான் இப்போ எல்லாருமே பரபரப்பாக கட்சிக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. யார் அந்த துரோகி, கட்சிக்கு எதிராக வேலை பார்த்த அந்த துரோகி யார் அப்படின்றத இப்போ தொண்டர்களுக்குள்ளே இருக்க ஒரு சலசலப்பாக போயிட்டு இருக்கு. துரோகிகளால் நாம் வீழ்ந்தோம் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லி முடித்த உடனே இந்த பக்கம் அந்த கட்சியோட மாஜி அமைச்சராக இருந்த ஆர்பி உதயகுமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அது என்னன்னா, அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இந்த எதிரிகள் எடுத்து வைக்கிற வாதமும் துரோகிகள் எடுத்து வைக்கிற வாதமும் இந்த அதிமுகவை அசைச்சு பார்க்காது. எடப்பாடி ஐயா ஒரு தீயா ஒரு வேள்வியா இந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அம்மாக்கு அப்புறம். அவரை வந்து இந்த மாதிரியான கேள்விகளாலையும் இந்த மாதிரியான போர்க்கொடியாலையும் இந்த மாதிரியான தர்ம யுத்தத்தாலையும் அவரை அசைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு மறைமுகமா எடப்பாடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியும் செங்கோட்டையன் அவர்களை வந்து எதிர்த்து பேசுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குன்னு கட்சிக்குள்ள பேசிட்டு இருக்காங்க இப்போதான். இந்த சமயத்துல தான் மதுரை செல்லூர் ராஜு இருக்காரு பார்த்தீங்களா, அதாங்க தண்ணியில தெர்மாக்கோல் விட்டாரே தண்ணி சூடாகுன்னு சொல்லி, அவரே தான். அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. என்ன கருத்துனா, இது வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணனுக்கும் தம்பிக்கும் நடக்கிற சண்டை மாதிரி தான். எப்படி ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி சண்டை போடுவாங்களோ அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்களோ அந்த மாதிரி தான் இப்போ எடப்பாடி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் ஒரு கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறமா அவங்க சேர்ந்துருவாங்க. அப்போ இவரே என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையனருக்கும் ஏதோ ஒரு கருத்து மோதல் இருக்கு, அவங்க கூட ஏதோ சண்டை இருக்குன்னு இவரே வந்து சொல்லியிருக்காரு. சரி, நம்ம அதை ஒரு புறம் வச்சுட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம வந்து நம்மளுடைய லட்சியம் என்னன்னா 2026 நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதுதான் நம்மளோட லட்சியம். அந்த ஆட்சியை பிடிக்கணும்னா அதிமுக ஒன்று சேரணும். இப்போ அதிமுக ஒன்று சேரணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒன்றுபடணும். யார் யார் ஒன்றுபடணும்? ஓபிஎஸ், சசிகலா டீம், அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள், இப்போ இவங்க எல்லாம் வந்து ஒன்றுபடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுகிறார் நான் நினைக்கிறேன். வேற என்ன ஒன்றுபடுறதுக்கு அதில் இருக்குது? ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி அவர்களும் ஒன்றுபடணும்னு சொல்கிறாரா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று, ஆனால் அதிமுக வந்து ஒன்றுபடணும் அப்படின்றது தான் இப்போ எல்லோரோட இதுவாக இருக்குது. ஸோ இந்த ஒன்றுபட்ட பிறகு அவங்க என்ன சொல்றா, வளர்ச்சியை நோக்கி நம்ம நகரணும். அப்படி வளர்ச்சி பெற்றால்தான் அடுத்து நம்ம வந்து அதிமுக வந்து 2026 நம்ம போய் ஆட்சியை பிடிக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டையெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஸோ இப்போ பத்திரிகையாளர் வந்து அவங்கள ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறீங்களே ஒன்றுபடணும் அப்படின்னு, அப்போ வந்து நீங்கள் ஓபிஎஸ் அவர்களும் இல்லை சசிகலா அவர்களும் இல்லை டிடிவி தினகரன் அவர்களும் உள்ளே வந்தால் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரொம்ப மரியாதை நிமித்தமாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா,
ஓபிஎஸ் ஐயா அவர்களா, அப்புறம் டிடிவி தினகரன் சார் அவர்களா, வழக்கமா இவர்கிட்ட போய் ஓபிஎஸ் இல்ல டிடிவி தினகரன் அப்படின்ற பேர் சொன்னா, அவர்கள் அதிமுகவுடைய துரோகிகள், அவருக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசுறவரு, இன்னைக்கு ரொம்ப பம்மி, ரொம்ப மரியாதையா என்ன சொல்றாருன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள், சார் டிடிவி தினகரன் அவர்கள் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. இதுலயே தெரியுது அங்க வந்து உள்ள ஏதோ ஒரு வேலை நடக்குது, இவங்க ஒன்று சேரக்கான ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நினச்சிருக்கலாம். இல்லை நமக்கு எதுக்கப்பா வம்பு, நாளைக்கு இவங்களாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நீ தானே அன்றைக்கி எங்களை பற்றி பேசின, ஒன்று சேரக்கூடாதுன்னு நினச்சேன்னு டிடிவி சைட்லேருந்து கேட்பாங்க அப்படின்ற பயத்துலையும் அப்படி சொல்லி இருக்கலாம். அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இவர் கொடுக்குற பேட்டியை பார்த்தா தெரியுது. இது இல்லாமல் இந்த வழக்கு கொண்டு போய் போட்டாங்க பார்த்தீங்களா உயர்நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாகவும் உட்கட்சி பூசல் தொடர்பாகவும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உயர்நீதிமன்றமும் வந்து ஒரு விலக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இதில் 3 மனுதாரர்கள், அதில் ஒரு மனுதாரர்கள் அவர்கள் தான் முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள். அவர் வந்து ஒரு கருத்து சொல்றாரு. இப்படியே கருத்தா சொல்லிட்டு இருக்காங்க அதிமுகலேருந்து. அவர் என்ன கருத்து சொல்றாங்கன்னா, எடப்பாடி வந்து முழுக்க சுயநலமா இருக்காரு, அவர்கிட்ட நான் எத்தனையோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், நீங்க வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்தாதான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் சொல்றேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன நீங்க ஒன்று சேரணும் சொல்றீங்க, ஒன்று சேரணும்னு நினைச்சீங்கன்னா யாரெல்லாம் ஒன்று சேரணுமோ அவங்களாம் தனியா போய் நீங்க தனியா கட்சி ஆரம்பிச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, நீங்களாம் சசிகலாவோட ஆளு, யாரெல்லாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாமே இந்த கட்சியிலேருந்து வெளியே போய் சசிகலா மேடத்தோட சேர்ந்து அவங்களோட ஒரு தனியாக நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிங்க அப்படின்னு அவங்க ஆரம்பித்து அமமுகன்னு ஒரு கட்சி போயிட்டு இருக்கு, அந்த கட்சியில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார். யாருக்கெல்லாம் ஒன்று சேரணும்னு நினைக்கிறேன் அவங்களாம் அமமுகவில் போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு இந்த ஒரு வலுவான கூட்டணி வைக்கணும், அடுத்து எலெக்ஷன் வருது, இந்த கூட்டணியை வலுப்படுத்தணும், எப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் கிடையாது. ஏன்னா இவர் வச்ச கூட்டணி இதுவரை எத்தனை வாட்டி ஜெயிச்சிருக்கு. அதனால இவர் இப்போ அதிமுக அடுத்த கட்டமா ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நிக்குது, ஒரு புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில வந்து நிக்குது. ஏன்னா தொடர் தோல்வியால அங்க இருக்க தொண்டர்கள்லாம் துவண்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை, ஒரு உத்வேகம் தேவை. அப்போ உத்வேகம் தேவைன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த ஒன்று சேர்ந்த அதிமுக, ஒன்றான அதிமுக அப்படின்றது நடந்தாகணும். அதனால இது நடந்தாதான் நம்ம வந்து நாளைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீமா இருக்க முடியும் அப்படின்னு அவர் தரப்புல அவர் ஒரு இது சொல்றாரு. சரி, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சார் பார்த்தீங்களா, முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இறந்த உடனே அந்த சமாதியில் போய் உட்காந்து தர்ம யுத்தத்தை ஆரம்பிச்சு வைத்தார் பார்த்தீங்களா ஓபிஎஸ் அவர்கள். அவங்க கிட்ட போய் மைக்கு நீட்டுறாங்க, சார் இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்துலேருந்து ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதாவது தேர்தல் ஆணையம் வந்து தலையிட போது இரட்டை இலை சின்ன தொடர்பாகவும் உட்கட்சி பூசல் விவகாரமாகும். ஏன்னா இவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு அந்த கேள்வி கேட்டோன்னு. ஏன்னா இந்த கேஸை வந்து போட்டதே யாருன்னா ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் தான். அவருக்கு இந்த பெரிய தர்ம யுத்தத்தில் இப்போதான் ஒரு பச்சை விளக்கு எரியுது. சரி, இப்போ எனக்கு ஒரு இப்போ சந்தோஷம் பொங்குதுங்க அப்படின்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும், ஆக என்னுடைய தர்ம யுத்தம் தான் வெல்லும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி பொங்க அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ரெண்டாவது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எந்த நிபந்தனையுமே இல்லாம அந்த கட்சியில சேர்றதுக்கு தயாரா இருக்கோம். யாரு நாங்கன்றது யாருன்னா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களும் தான். ஏன்னா இவங்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் என்ன இருக்குன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்க்கணும்னு. ஏன் இவங்களுடைய ஒட்டுமொத்த குறிக்கோள் ஏன் ஒன்னா சேரணும்னா, டெல்லியில இருக்க பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் அது. அதனால இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாகணும். அதனால நாங்க நிபந்தனையே இல்லாம நாங்க வந்து அதிமுகவில் ஒன்று சேர ரெடியா இருக்கோம். இப்ப முடிவெடுக்க வேண்டியது இபிஎஸ் அவர்கள்கிட்ட தான் இருக்கு. அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார். உண்மையிலேயே இபிஎஸ் அவர்களோட நிலைமை முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் அடி. அவர் என்ன பண்றது இல்லை. அவர் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தார் 2026 தேர்தலுக்கு. என்னன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவங்களுக்கு ஒரு ஆதரவு மனநிலையில அவங்களோட ரசிகர்கள்லாம் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கும் ஒரு சோர்வான மனநிலையில இருக்கு. ஸோ விஜய் மாதிரியான ஆளை நம்ம உள்ள சேர்த்தோம்னா கண்டிப்பா 2026 தேர்தலில் ஆளுங்கட்சியா வரலனாலும் எதிர்கட்சியா வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதனால நம்ம இந்த கழிச்சு விட்டதாவே இருக்கட்டும், நம்ம புதுசா வந்து விஜய் அதிமுக அப்படின்னு ஒரு கூட்டணி வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஒரு எதிர்கட்சியா போய் உட்காரலான்னு இப்படி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க நேரத்துல தான் இவங்க இப்படி ஒரு டாஸ்க்கு கொண்டு வந்துக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் இவங்களை சேர்த்தா இவரோட பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு பிரச்சனை ஆயிடும்.
அந்த பக்கம் அவரை கொண்டு வரலான்னா விஜய் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்க தலைமையை ஏத்துக்கிறவங்களுக்கு தான் நாங்க கூட்டணி வைப்போம்ட்டாங்க. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம எடப்பாடி அவர்கள் வந்து முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த தர்ம யுத்தம், போர்க்கொடி, கூட்டணி இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து அதிமுக 2026 தேர்தல்ல எப்படி சந்திக்கும் போது, யாரோட கூட்டணி வைக்க போது, இந்த உட்கட்சி பூசல் எல்லாம் சமாளிச்சு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியை எப்படி கொண்டு வந்து நிறுத்த போறாரு 2026 தேர்தல்ல நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும்.